பேச்சுலர்ஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸில் செய்கிற இந்த பீனட் க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே மோஸ்ட் ஆஃப் த டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒழுங்கான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் மார்னிங் சமோசாவும் டீயும் சாப்பிட்டுட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மீடியம் சைஸ் பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கோங்க சீட்லெஸ்ஸாக. இது கூட பீனட் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதோட மேக்கிங் ப்ராசஸை பார்த்துடலாம். மிக்சரில் பீனட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பீனட் பட்டர் ஆர் பீனட் க்ரீம் எதை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஆக்கிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அகைன் பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா ஹனி நமக்கு தேவைப்படும். அதனால 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பீனட் க்ரீம் ரெடி. இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா உங்க சப்பாத்தியில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் பிரெட் ஸ்லைஸ்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி பல்கா பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்க இன்னொரு ரெசிபியும் பண்ணலாம் 2 in 1. ஸோ அது வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல